உள்ள கமல்ஹாசனுக்கு வந்து ராஜ்யசபா பதவி கொடுத்துருக்காங்க. சிறப்பு. நீங்க ஏன் அதை கேட்கவே இல்லை? ஏங்க கூத்தாடிக்கு போய் கொடுக்குறீங்க, ஏன் இந்த கோமாளிக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? சினிமாக்காரர்கள் குறித்து உங்களுக்கு இப்படி ஒரு பார்வைன்னா அது எல்லாருக்குமே பொருந்தும்ல. வேல்முருகன் பார்வையில் விஜயும் ஒன்று தான், கமலும் ஒன்று தான். அப்போ கமலுக்கு வந்து அந்த திமுக ராஜ்யசபா எம்பியை கொடுக்குது அப்படிங்கும்போது அதையும் இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அது ஒரு தவறான கருத்து தானே. எல்லாத்துக்கும் மேலே இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது ஒரு நடிகர்களை கூத்தாடிங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏன்னா சினிமாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூத்துக்கலையிலிருந்து வந்து இன்றைக்கி அப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து சினிமாவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு நடிகரை கூத்தாடிங்கிறத அழைக்கிறது வந்து ஒரு இழிவான வார்த்தை இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து கோமாளின்லாம் அவர் பயன்படுத்துகிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து இப்போ விஜயோட ஒரு பெண் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்கள அப்படி தோளோடு அப்படி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து இவர் தவறாக சித்தரிக்க முயற்சிக்கிறார். அப்போ என்னன்னா விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுடைய கேரக்டரை இவர் அசாசினேட் பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் இந்த அந்த ஒத்த வார்த்தை மட்டும் விமர்சனத்துக்குரியது இல்லை. விஜய் என்கிற மக்கள் ஆதரவு பெற்ற இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜயை வந்து ஒரு பொம்பளை பொறிக்கு மாதிரி இவர் வந்து சித்தரிக்க ட்ரை பண்ணுறாரு. இது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அதை வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்துக்கிட்டு செய்யக்கூடாது. அதனால தான் இன்றைக்கு பாவேகாவை சேர்ந்தவர்கள் வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை